Hello friends, welcome to Malathi Samayal studio. நம்ம சேனல் இப்போதான் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிடுங்க. உங்க feedbacks and suggestions-ஐ comment section-லயே சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா பண்ணக்கூடிய ரவா அப்பம் ஆர் dosa எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கு ஒரு பவுல்ல 1/4 கப் அவல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு வெள்ளை அவல் எடுத்துர்க்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இதை ஊறிக்கிட்டே இருக்க சமயத்தில் நம்ம தோசைக்கு தொட்டுக்க கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 பல்லு பூண்டு, 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழையிற வர நல்லா வேக வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். அடுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளிலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு வரமிளகாய் 2ஆக உடைச்சி சேர்த்துடுறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சட்னி தாளிச்சாச்சு. இப்போ இதை சட்னி மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அவல் ரவா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நல்லா தோசை ஊற்றுற மாதிரி நல்லா இருக்கணும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடுறேன். இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் ஈனோ சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா தோசை நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். உங்கள்கிட்ட ஈனோ சால்ட் இல்லைனா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த 3த்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நல்லா நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
இப்போ நம்மளோட தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை தோசை ஊற்றிக்கலாம். தவா சூடு பண்ணிக்கோங்க. தவா சூடு பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்றிடுறேன். இந்த தோசை வந்து நார்மலாக பெருசாக தேய்க்கக்கூடாது. இது மாதிரி கல் தோசை மாதிரி தான் ஊற்றணும். ஊற்றிட்டு உங்களுக்கு ஆயில் வேணும்னா சுற்றி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே மூடி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசை திருப்பி போடக்கூடாது. மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணுங்கள். நல்லா வெந்துடும். தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ தோசை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பின்னாடி நல்லா வெந்திருக்கு. மேலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. நீங்களே எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.